வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான விஷயமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியுமா? அதாவது நம்ம ஆப்ஷன்ஸில் பெரும்பான்மையான நபர்கள் வந்து நம்ம பை ட்ரேடு தாங்க நம்ம வந்து அதிகமாக வந்து பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா செல் ட்ரேடுக்கு உங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அப்போ பை நிறைய பேர் பண்ணுறோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பை பண்ணணும்னா என்ன ஆகுது? எப்படிலாம் வந்து நீங்கள் தோல்வியை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கடந்த ஒரு 10 மாதமாக வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. இது 11வது மாதத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாளில் 11வது மாதமே வந்து முடிய போகுது. ஸோ இவ்வளோ நாளும் நான் உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்த நல்லா ஆழமாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே வந்து மெனக்கிட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட் அப்படின்னு இந்த டைட்டிலோடு இருக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா பாப்புலர் வீடியோஸில் ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. இந்த வீடியோ தான் இந்த சேனலில் இருக்கிற அனைத்து வீடியோக்குமான அடிப்படையான ஒரு வீடியோ. இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இங்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போது இந்த சேனலில் இருக்க 400 வீடியோவும் பார்த்தா தான் நான் வந்து ட்ரேடிங்கை கற்றுக்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிகினர்ஸ் கைடு பிளேலிஸ்ட்டில் 45 வீடியோஸ் இருக்குது. அதில் கூட ஒரு 25, 30 வீடியோஸ் பார்த்தா போதும். ஏன்னா ஜென்ரலாக நிறையா வந்து பேசியிருப்போம். அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துட்டு என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். அது பார்க்கலாம். ட்ரேடு எடுக்க பயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் வந்து கிட்டத்தட்ட பார்ட் 8 வரைக்கும் இருக்கும். அதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா அந்த ஜென்ரல் அவேர்னஸை கொடுத்ததுக்கான அந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எப்படி வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த தினம் ஒரு பார்வையை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து தினமும் கூட பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் மட்டுமே கூட ட்ரேடு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வரோங்க. நீங்கள் இந்த பதிவை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது பேங்க் நிஃப்டி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் போய் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் வந்து செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இந்த மாதிரிலாம் வந்து போச்சு, இந்த மாதிரி நான் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம், இதுதான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த பதிவை வந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படி வந்து அனலைஸ் பண்ணீங்க, மேட்ச் ஆகுதா, அப்போ இது வந்து இன்னும் தொடர்ந்து சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டிலேருந்து மறுபடியும் வந்து ஆரம்பிக்கலாங்க. எப்போவுமே நான் வந்து ஜென்ரலாக வந்து நிறைய பதிவுகள் வந்து சொல்லியிருக்கேன். என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இந்த விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து, அதாவது ஒரு ப்ரைஸு தன்னைத்தானே சிறைப்படுத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சிறைப்படுத்தினதுக்கு அப்புறமா விடுதலை ஆகும்போது பறந்து போயிடும். மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி. அதுதான் கன்சால்டேஷன். ஸோ கன்சால்டேஷனுங்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ளார நீயா நானா தொடர்ந்து யாரும் பை பண்ணல, தொடர்ந்து யாரும் செல் பண்ணல. என்ன பண்ணுறாங்க? பை கொஞ்சம் பண்ணுறாங்க, செல் கொஞ்சம் பண்ணுறாங்க. பை கொஞ்சம் பண்ணுறாங்க, செல். நீ பெருசா, நான் பெருசா, நீ பெருசா, நான் பெருசா, இப்படியே போய்கிட்டே இருக்குது. எத்தனை நாளாக போகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7வது ட்ரேடிங் டேவா? சாரிங்க, ரொம்ப நாளாக போயிடுச்சு. 7, 10லேருந்து அக்டோபர் மாதத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் மாதம் ஒரு மிட் ரேஞ்சில், ஓகே, அக்டோபர் 7லேருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதங்க. இந்த ஒரு மாதமாக என்ன பண்ணிடுது ப்ரைஸு உங்களுக்கு ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. கன்சாலிடேஷன் ட்ரேடிங்கில் மொத்தம் வந்து 2 வகை தான். ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து கீழே இந்த மாதிரி போகணும், தொடர்ந்து செல் பண்ணி கீழே கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து பை பண்ணி மேலே கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ட்ரெண்டாகி போகுது.
அது இல்லாம இன்னொரு ட்ரேடிங் இருக்கு. என்ன அப்படின்னா கன்சால்டேஷன். ஒரே ரேஞ்சில தொடர்ந்து பை நடக்காது, தொடர்ந்து செல் நடக்காது. பை கொஞ்சம், செல் கொஞ்சம், பை கொஞ்சம், செல் கொஞ்சம் நடக்கிறதுனால ஒரே இடத்துல இருக்குது. சிறைப்படுத்திக்கிட்டு இருக்கு. விடுதலை ஆச்சு அப்படின்னா, கன்னா பின்னான்னு வந்து போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அது மேலேயும் பிரேக் ஆகலாம், கீழேயும் பிரேக் ஆகலாம். ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நல்லா போயிடும். சரிங்களா? அப்போ பிரேக் ஆயி நல்லா கீழ வந்தது. ஆனா ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பையிங் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் மேல வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்களே! அப்படின்னு வந்து கேட்கலாம். கரெக்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து பையிங் ஆக்டிவிட்டி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலேருந்து வந்து தொடர்ந்து வந்து பியரிஷா வந்துட்டு இருந்ததுங்களா? ஒரே ஒரு புல்லிஷ் க்ளோஸ் கூட இல்ல. புல்லிஷா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பையர்ஸ் வந்து மார்க்கெட்ட கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா செல்லர்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்து பிரைஸ எவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. கீழயே கொண்டுட்டு வந்துட்டாங்க. எங்கேருந்து 52,500லேருந்து எங்க வரைக்கும் வந்துச்சு? 50,000க்கே வந்துருச்சு. சரிங்களா? இந்த 50,000 அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோன தான் உங்களுக்கு ஒரு பையிங் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகுற மாதிரி வந்து தெரியுதுங்க. ஆனா இது வந்து இந்த லெவல வந்து கட் பண்ணும். மேலேருந்து விழுந்ததுலயே ஒரு கிரீன் க்ளோஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து கிரீன் க்ளோஸ் வச்சிருக்கிறான். அப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிற பையிங் ஆக்டிவிட்டியோட ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலு. அப்படி இல்ல அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிரைஸ் இந்த இடத்துலேருந்து மேல வந்து போக ட்ரை பண்ணிருது. அதனால இந்த ஏரியாவுக்குள்ளார வந்தா கூட ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ட் ஆகி இன்னும் கூட கீழ போவானா? தெரியலங்க. போகணும். ஏன்னா சிறைப்படுத்திக்கிட்டு விடுதலையானா வெளிய வேகமா வந்து பிரைஸ் வந்து போகணும். அதுக்கான முயற்சியில கண்டிப்பா ஈடுபடுவான் அப்படின்னு நம்பலாம். அப்போ இவன் வந்து நாள பின்ன வந்து எந்தெந்த இடத்துக்கு போனா ரிஜெக்ட் ஆவான்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்து கீழ வந்ததோ, அந்தந்த இடத்துக்கு போம்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப்படிதான் நடக்குது. இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரக்கூடாது. வந்தது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இத வந்து இன்னும் பிரேக் பண்ணி கீழ போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனாலும் நம்ம இந்த இடத்துல பை ட்ரேடு ட்ரை பண்ணுவோம். ஏன்? ஏன்னா, ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குது. இந்த பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவரி கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, செல்லர்ஸ் வந்து அப்படியே கீழ கொண்டு போயிட்டே இருக்க முடியாதுங்க. பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் செல் ஆகி கன்டினியூஸா கீழ போறது வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம சரியான இடம் மார்க்கெட் வந்த உடனே ஒரு சின்ன ட்ரை. நமக்கு நல்லா தெரியும் இதுக்கு கீழ போய் இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துருவோம். அதே நேரத்தில கேப் டவுன் ஆயிலாம் என்னைக்காச்சும் வந்து ஓப்பன் ஆகி போச்சு. இந்த லெவல்ல இருந்து கீழ கேப் டவுன் ஆயிலாம் போச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி பேசவே மாட்டோம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இந்த 1 ஹவர் இது இன்னைக்கு வந்து இந்த 1 ஹவர் சார்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பையிங் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்து நல்லா தெரியுங்க. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாடி லெவல் வந்து இதுக்கு கீழ வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லங்க. அப்போ மேல இருந்து கீழ வந்த பிரைஸு மேல போயிட்டு, கீழ வர முடியாம மேல போக ட்ரை பண்றான். அப்போ இந்த லெவல கட் பண்ணணும். இன்னைக்கு கட் பண்ணல. கட் பண்ணாம கீழ வந்துட்டான். கீழ வந்தா கூட இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. லோவ கட் பண்ணாம இருந்தானா, திரும்ப மேல புஷ் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லெவல். இந்த லெவல்ல செல் பண்ணலாமான்னா, தாராளமா செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே லெவல்ஸ் வந்ததுன்னா, நீங்க செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். லெவல்ஸ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? பொறுமையா வந்து வெயிட் பண்ணுவீங்க. அப்ப இன்னைக்கான ட்ரேட்ஸ் வந்து என்னெல்லாம் குடுத்துருக்கிறான்னு நம்ம வந்து சும்மா அப்படி ஜென்ரலா வந்து பார்ப்போங்களா? இன்னைக்கான ட்ரேட்ஸு மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டேல இதுதாங்க லோ. ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. ஒரு நல்ல ஃபாலுக்கு ஒரு ரெக்கவரி 50% குடுத்துட்டு, அப்படியே அந்த ஃபாலுக்கு கீழ வந்துட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து இப்படி பண்ணி முடிச்சுட்டாங்க மார்க்கெட்ட. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இப்படி போயிட்டு இருக்குது. அதனால இங்கிருந்து பிரேக் ஆயி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே நேரத்தில கீழேயும் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆனதே வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க. அந்த ஓப்பன் ஆனோனே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து அந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு மேலே கீழே வந்து சில நாள் வந்து இப்படி தான் போகும். அதனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதோட ஹைய மட்டும் எப்பவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அங்க இருக்குது. பிரைஸ் என்ன பண்ணா பொறுமையா வந்து அப்படியே கீழ வந்தாங்க. கீழ வந்தான். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஏற்கனவே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போன இடம். இந்த சப்போர்ட் எடுத்துட்டு போன இடத்துக்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா, நான் ரொம்பவே எதிர்பார்த்தது எந்த லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்.
ஏன்? ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அப்போ ஒருவேளை இவ்வளோ தூரம் வந்தது அப்படின்னா ப்ரைஸு, தைரியமாக இந்த இடத்துல பை பண்ணலாம். இந்த பைக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கேண்டிலோடைய பாடி இப்படி போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவோம் நம்ம. அதானே ரூல். அப்போ இந்த லெவலுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்த உடனேயே ரியாக்ட் ஆகி க்ரீன்ல போய் க்ளோஸ் வச்சுது ப்ரைஸ். அப்போ ஒரு நல்ல ஃபால் ஆகுது ப்ரைஸு. நல்ல ஃபால் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸு க்ரீன்ல போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லெவலுக்கு கீழே வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓரளவுக்குனாச்சும் மேலே போயிட்டு தான் கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வருவான் அப்படின்னு ஐடியா பண்ணலாம் நம்ம. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்கன்னா, இந்த மேலே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைஸு இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நேராக மேலே போக ட்ரை பண்ணுச்சு. இவ்வளோ தூரம் போயிருந்தானா செல் பண்ணியிருந்துடலாம். நான் ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது. செல் பண்ணுனீங்க அப்படின்னு இன்னும் இது ஹை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெவலு. இன்னும் இது லோங்கிறதும் அதே மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெவல். அவன் இந்த லெவலுக்கு போகலை, அதனால் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அதே மாதிரி அவன் இந்த லெவலுக்கும் வரல, அதனால் இந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ 2 பக்கமும் வந்து வாய்ப்பு கிடைக்கல. இங்கேயும் பக்கத்தில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டான், இங்கேயும் பக்கத்தில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். இன்ஃபேக்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது, அவசரப்பட மாட்டோம் நம்ம எப்போவுமே. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே லெவல் பக்கத்துலேயே இருக்குல்ல, வரட்டும், வந்தால் ட்ரேடு, இல்லைன்னா கிடையாது. அப்போ இங்கேருந்து வந்து இம்மிடியேட்டாக வந்து அடுத்த கேண்டில் வந்து மேலே போய் வந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், இன்னைக்கு ஹைக்கு போயிட்டான். சார் இந்த மாதிரி க்ரீன் க்ளோஸ் வச்சுன்னு நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம், எக்ஸ்பர்டைஸ் கிடைச்சதுக்கப்புறமா தான் அதெல்லாம் வந்து பண்ணணும். இப்போவே நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த கேண்டில் இப்படி கீழே வந்ததுன்னா பதட்டம் ஆகிடுவீங்க. சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்கன்னு நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு செல்லு கிடைச்சது. இன்னைக்கு டே ஹை வந்து எங்கே வரைக்கும் போச்சு உங்களுக்கு? 430 430. இந்த 430ல் செல் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அதாவது எந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து செல் பண்ணுறீங்க, எந்த இடத்துல எக்ஸாக்டாக பை பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னா, நான் பொதுவாக வேல்யூ சொல்கிறதே இல்லைங்க. இந்த லெவல்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த இடம் வந்து ப்ரைஸ் வந்து வருது. ஒரு பேனா, பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அதுக்கு எதனாச்சும் ஆப் இருக்குதா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அதெல்லாம் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. பேனா இல்லைன்னா பென்சில் கூட போதும். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லெவல்ஸை வந்து எழுதிடுங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கு வருது 50430 செல் பண்ணிட்டேன். அவ்வளோதான். செல் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போச்சு. 430லேருந்து 460 30 புள்ளி மேலே போச்சு. கேண்டில் க்ளோஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் எங்கே வந்து வச்சுது? 425 அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டுட்டு வந்து வச்சுது. அப்போ 5 புள்ளி உள்ளே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சுட்டு இருக்கிறீங்க. நேராக ப்ரைஸு கீழே வரைக்குமே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? 330க்கு வந்துருச்சு. 100 புள்ளி கிடச்சிருக்குது. போதுமா 100 புள்ளி? ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, 100 புள்ளி கொடுக்குது மார்க்கெட்டு, இம்மிடியேட் ஃபாலு, புக் பண்ணிக்கலாமா வேண்டாமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்ணுனீங்க அப்படின்னா, எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே போய் ஏதாச்சும் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா, நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால். அப்போ டார்கெட் லெவல் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வரைக்கும் வந்துருமா இந்த தடவை? வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்படி கண்டுபிடிக்கிறது அது? எப்படி அப்படின்னா, இன்னும் இது ஹை இங்கே இருக்குதா? அந்த இன்னும் இது ஹையே போய் சேலஞ்ச் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இன்னைக்கு லோ இங்கே இருக்குது, அந்த லோவுக்கும் கீழேயும் வந்து போச்சு ப்ரைஸு. இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு தடவையும் வந்து மேலே போகுது. ஒரு தடவையும் மேலே போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகல அவன். ஆனால் இந்த தடவை வந்து இங்கேருந்து வந்து போகும்போது ட்ரெண்ட் லைன்லேருந்து போகும்போது என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு இந்த ஹையை தாண்டி போகிற அளவுக்கு அவன் பையிங்கான பவர் இருக்குது, பையிங்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஹோல்ட் த ட்ரேடு. இது வந்து உங்களுக்கு 100 இல்லை 200 புள்ளி கொடுத்துருச்சு.
அதுக்கப்புறமும் இங்கே வரும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும்போது அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இதுக்கு மேலேயும் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாங்காது. அதாவது இந்த செல்லு சொல்கிறேன், 430 உடைய செல்லை எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலான்னு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது அதுக்கு பின்னாடி. கேண்டில் ஸ்ட்ரென்த் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணனா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இந்த தடவை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்க்கணும். பையர் ஸ்ட்ரென்த்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் பேசியிருந்தோம். இப்போ இவ்வளோவும் கலந்து தான் அந்த டிசிஷன் வந்து நீங்கள் எடுக்கணும். இது எல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு உருட்டாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100 புள்ளி கொடுத்துருக்குதா எக்ஸிட் பண்ணிடுங்க. அவ்வளோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க முதல்ல வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் எ பிகினராக இன்னைக்கு 100 புள்ளி கிடச்சிருச்சுப்பா, எடுத்தோன்னே கிடச்சிருச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி. அதோடு விட்டுருங்க மார்க்கெட்டை, அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான். சரி, ஓகே. அடுத்த ட்ரேடு எங்கே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது? இந்த ட்ரெண்ட் லைனை உங்களால் போட முடியாது. ஏன்னா இந்த பாயிண்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் இப்படி மேலே போனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் லைன் போட முடியும். ஏன்னா அடுத்த லோ திரும்ப கீழே வச்சா நான் எப்படி என்ன பண்ணுவீங்க? அதனால் ட்ரெண்ட் லைனை அவ்வளோ வேகமாக உங்களால் வந்து போட்டிருக்க முடியாது. அப்போ மேலேருந்து ப்ரைஸு இன்னும் கூட கீழே வந்தான். எது வரைக்கும் வந்தான்? 230 வரைக்கும் வந்துட்டான். எங்கே? 430லேருந்து 230 200 புள்ளி கொடுத்துரு. அப்போ 200 புள்ளி கொடுத்ததுக்கப்புறமும் இன்னும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன்னு என்றைக்குமே வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஒருவேளை 100ல் நீங்கள் வெளியில் வரல அப்படின்னா 200லனாச்சும் நீங்கள் வெளியில் வந்துடுங்க. சரியா? அதுக்கப்புறம் ட்ரேடு இம்மிடியேட்டாக மறுபடியும் பை பண்ணுவேன், மறுபடியும் செல் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம். இன்றைக்கி ஒரு ட்ரேட் பண்ணீங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு, நன்றி வணக்கம் அப்படின்ட்டு கிளம்பிடுங்க. அதுதான் நல்லது. இல்லைனா ட்ரேட் பண்ணுற அந்த மனநிலையிலேருந்து வெளியில் வந்துட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கவனிக்க பாருங்கள். ஒருவேளை பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ இது நல்லா கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் போச்சு. அதாவது இது ஹைக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு அங்கே இருக்கிற லிக்விடிட்டியில் கீழே வரைக்கும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டு. இப்போ அடுத்த ஹை வந்து இங்கே தான் இருக்குது. அப்படியே கீழே வந்தால் பார்த்தீங்களா, அடுத்த ஹை என்ன பண்ணிடணும், இந்த லோக்கு அப்புறமா கொஞ்சம் இப்படி வந்து மேலே வந்து இங்கே வச்சுருந்துருக்கணும் அடுத்த ஹை. ஆனால் என்ன நடந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகமாக கீழே போனான். இதை பார்த்து தான் ஏமாந்துறது, இதை பார்த்து தான் செல் ட்ரேட் எடுக்கிறது, இதை பார்த்து தான் செல் ட்ரேட் எடுத்து இதுதான் டார்கெட்டு, இங்கே வந்தானா நம்ம புக் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெண்ட் லைனுக்கு வருவான் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரீவியஸ் லோக்கு வருவான் புக் பண்ணிக்கலாம். ஆனால் செல் ட்ரேடு இங்கே எடுக்கிறது. இந்த மூமெண்ட்டை பார்த்து என்றைக்குமே வந்து ட்ரேடை எடுத்துடாதீங்க. அந்த மூமெண்ட் என்றைக்குமே உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒரே விஷயம், படிக்கட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதுதான் இப்போது அடுத்த படிக்கட்டு கீழே தான் இறங்கணும். அடுத்த படிக்கட்டு கீழே தான் இறங்கணும். அடுத்த படிக்கட்டுனா இது கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வரணும். இந்த லோவை கட் பண்ணணும். கட் பண்ணி மேலே வந்தால் தான் இந்த படிக்கட்டு கணக்கு. கட் பண்ணாமல் இங்கேருந்தே இப்படி போனான்னு வச்சுக்கலாம், மேலே ஏறுறான்னு அர்த்தம். படிக்கட்டு அழகாக ஏறி மேலே போயிட்டானா, இந்த மாறுற இடம் டிரான்சிஷன் டைம் வந்து உங்களுக்கு வந்து அதை உஷாராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ட்ரெண்டு இந்த மாதிரி வந்து ஒரு தடவையும் வந்து 4 படிக்கட்டு ஏறி தான் இறங்குவான் அப்படின்னு கிடையவே கிடையாது. 2 படிக்கட்டு இறங்கி 3வது படிக்கட்டுலேருந்தே திரும்பவும் மேலே ஏறுறது கூட வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் படிக்கட்டு இறங்கும்போது வந்து பொறுமையாக எப்படி இறங்கி கீழே வந்தான் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துட்டு திரும்பவும் கூட கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போய் முடிச்சு விட்டான். அதனால் ஒரு தடவையும் வந்து 3 படிக்கட்டு இறங்குவான், 4 படிக்கட்டு இறங்குவான்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எங்கேயா மாற்றம் தெரிஞ்சுதா டக்குன்னு நீங்களும் மாறிடுங்க. சரி, இந்த தடவை வந்து மேலே வரைக்கும் வந்துட்டு இந்த ட்ரேடை நீங்கள் விட்டுட்டீங்க, பயந்துட்டு இந்த ட்ரேடு எடுக்கலை, சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, மறுபடியும் கீழே வரைக்கும் வருது. அப்போ இங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறீங்க. இல்லைனா ஒரிஜினலாக நம்ம இங்கே வந்தால் தானே எடுக்கணும்னு நினச்சோம், இங்கே வந்தால் எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே வரல, ப்ரைஸ் இங்கேருந்தே திரும்பிட்டான். ஆடா என்னடா பம்பா போச்சு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா படிக்கட்டு ஏறி மேலே போயிட்டே இருக்கிறான். இந்த படிக்கட்டில் நம்ம ட்ரேடு எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். நல்ல அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் முதல்ல அனுபவத்துக்கு பயிற்சியை நீங்கள் தொடங்குங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே வர்றான், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தானே, இங்கே ட்ரை பண்ணி பார்த்தலாம்ல செல்லு, அப்படி தானே, இங்கேருந்து வந்து மேலே வரைக்கும் வந்துருக்கிறான், அதனால் கீழே வர வாய்ப்பு இருக்குது. செல்லை ட்ரை பண்ணி பார்த்தலாமா, பார்த்துடலாம். 516 516 செல்லை போட்டோம், நோட்டில் எழுதிருங்க, 516.
ஃபஸ்ட்டு ட்ரேடு 100 புள்ளி லாபம் இல்லை 200 புள்ளி லாபம். அது எப்படியோ உங்களுக்கு உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி 100 புள்ளிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எழுதிருங்க பேப்பரில். அப்போ 516லேருந்து ப்ரைஸ் எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சான்? 553 கொண்டு போய் க்ளோஸ் வச்சிட்டான். எத்தனை புள்ளி? ஒரு 35 புள்ளிக்கு மேலே லாஸ். நீங்கள் சரியாக தான் ட்ரேட்லாம் எடுத்தீங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோடனே செல் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய கேண்டில், எவ்வளோ பெரிய மூமெண்ட் எல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வந்தது செல் எடுத்தீங்க 35 புள்ளி, அவ்வளோதான் க்ளோஸ். இன்றைக்கி லாஸு 35 புள்ளி, ப்ராஃபிட்டு 100 புள்ளி. இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? பியரிஷ்னஸ். இந்த பியரிஷ்னஸ் வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டே வந்தான். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது, தெரியுதா? கம்பேரிசன். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக கீழே வரைக்கும் போயிருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. இந்த படிக்கட்டு ஏற ஆரம்பித்ததுலேருந்து செல்லர்ஸே காணும், ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. பையர்ஸாக டாமினேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல எனர்ஜி கேண்டில், கடைசியாக எனர்ஜி கேண்டில் வந்து வரும். அந்த எனர்ஜி கேண்டலுக்கு அப்புறம் இந்த மாதிரி செல்லு வந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ட்ரேடா? ட்ரேடு இல்லை. ஏன்? ஏற்கனவே இந்த இடத்துல எடுத்து லாஸை புக் பண்ணிட்டீங்க. இப்படி வந்து மேலே வந்ததுன்னா தான் நான் ட்ரேடு. பூமாலையில் தான் நான் உங்களை எடுக்க சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் மிகுந்த பயிற்சி வேணும். அதே மாதிரி கேபிட்டல், சவுண்ட் கேபிட்டல் வேணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கும் பயிற்சி நிறையா வந்து தேவை. ஏன்னா தொடர்ந்து விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் கேண்டல் வருது, அதில் நீங்கள் பை பண்ணி இவ்வளோ தூரம் நடக்குது. ஆனால் நீங்கள் பண்ணணும்னா பயிற்சி. தொடர்ந்து பையாகி மேலே வந்துட்டு இருக்கிற நேரத்தில் சின்ன சின்ன டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா தான் வந்து தொடர்ந்து கூட வரல. ஆனால் எனர்ஜி கேண்டலுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்தது. ஆனால் அடுத்த லெவல்லேருந்து அங்கேருந்து என்னாச்சு? நேராக கீழே இவ்வளோ தூரமே வந்துச்சு ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு படிக்கட்டில் இறங்கி தான் வந்திருக்கிறான், பொறுமையாக படிக்கட்டில் இறங்கி வந்திருக்கிறான். இது எல்லாமே ட்ரை பண்ணக்கூடியது தான். மேலேருந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்திருக்குது, இந்த லோவை கட் பண்ணி மேலே வர்றான். மேலே எவ்வளோக்கு எவ்வளோ வர்றானோ அவ்வளோக்கு எவ்வளோ மேலே விட்டு நீங்கள் செல் பண்ணலாம். டார்கெட் எது? இதுக்கு கீழே போய் ஒரு லோ கண்டிப்பாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா. இங்கேயே இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தானா புக் பண்ணிட வேண்டியதான். சும்மா இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 490ன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கீழே தள்ளி 410, 80 புள்ளி. சும்மா அந்த படிக்கட்டில். அதனால் பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து கொடுத்தா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதுக்கப்புறம் வந்து பயன்படலை. இந்த ட்ரெண்ட் லைன் இல்லாமல் அடுத்தது வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி ப்ரைஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் 1 ஹவரில் நம்மளுடைய பார்வை மாறல, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு சிறைப்படுத்திக்கிட்டு விடுதலையானதுனால நல்லா கீழே போயிடுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இன்னும் நம்மளுக்கு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தானா கூட நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் வர்ற வேகத்தை, அவன் வர்ற அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்து நம்ம அந்த முடிவை வந்து பண்ணலாம். இதுக்கு கீழே அவன் போகவே கூடாது. போனான்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா வந்து கீழே போயிடுவான். ஸோ இடைப்பட்ட இடத்துல வந்து அவன் வந்து விளையாடட்டும். இன்றைக்கும் வந்து இப்படி தான் வந்து கட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நாளைக்கும் மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து செல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்த லெவல். ஸோ அடுத்த லெவல்ஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல எதனாச்சும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் தெரிஞ்சுது அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். ஆர் எல்ஸ் டைரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தோன்னா நீங்கள் எப்படி இன்றைக்கி நம்ம செல் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து 516 எப்படி செல் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல 730 வரும்போதும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலே போய் அப்படி க்ளோஸ் வச்சானா ஒரு 30 புள்ளி, 35-40 புள்ளி வரைக்கும் மேலே போய் க்ளோஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. பாடி ஆஃப் த கேண்டில் வச்சதுன்னா அந்த லாஸை ஏற்றுக்கிட்டு அந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. இல்லை உங்களுக்கு சாதகமாக கீழே அந்த இடத்துலேருந்து வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை கூட நீங்கள் வரைஞ்சி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது இப்படி ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு ஒருவேளை இந்த இடத்துலேருந்தே மேலே போகிற மாதிரி போச்சு அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே போயிடும். எப்படி இந்த ஹைக்கு மேலே போயிருக்குதோ அதை மாதிரி வந்து இந்த ஹைக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனை நோக்கி வருவான். அப்படி இல்லைன்னா இது வரைக்குமே போயிட்டு உங்களை இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் லைனை நோக்கி வருவான். இது ஃபஸ்ட் டைம் இப்படி வந்து போயிருக்குது, செகண்ட் டைம் இப்படி வந்து போய் இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு.
சரிங்களா? இதில எது வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு வந்து கடை திறக்கட்டும். கடை திறந்ததுக்கப்புறம் இந்த மாரி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நீங்க மார்க்கெட்டுக்குள்ளார போங்க. கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். அப்ப இதில வந்துட்டு பேங்க் நிஃப்டில ஒரு 500 சாரி 50,000 கால் ஆப்ஷன். 50,000 கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஆ கிட்டத்தட்ட இல்ல. ரொம்பவே எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு பிரைஸு. ஓப்பன் ஆயிட்டு மேல வரைக்கும் வந்ததுன்னா, செல் ட்ரேடு நம்ம எடுக்க மாட்டோம். ஒரு வேள பை எதனா பண்ணியிருந்தா, இந்த இடத்த மார்க் பண்ணி புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நேத்துலேருந்து வந்து அவன் ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ண முடியாம தான் தவிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு மேல இந்த லெவல் வரைக்குமே கூட பிரைஸ் வந்து போயிருக்குது. ஆனா கீழ வேகமா வந்திருக்கிறான். ப்ரீவியஸ் லெவல் இங்க இருக்குது. எக்ஸாக்ட்டா அந்த ப்ரீவியஸ் லெவல்ல நின்னானா. இது என்ன லெவலு? 649 650ன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கா. 650 வருது. நீங்க வந்து பை பண்ணிக்கிறீங்க. எது வரைக்கும் கீழ வரைக்கும் போச்சு உங்கள பயமுறுத்துற மாரி? 634 வரைக்கும் போச்சு. அதாவது நம்மளுக்கு ரெட் ஃபிளாக் எங்க? 15 புள்ளி. அவன் ரெட் ஃபிளாக்லேருந்து 1 புள்ளி கீழ போற மாரி போனான். நீங்க குளோஸ் பண்ணிருவீங்களா? மாட்டீங்க. ஏன்? கேண்டில் குளோஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணணும். கேண்டில் குளோஸ் எங்க வந்து வச்சான்? மேல கொண்டு போய் வச்சான். இங்க கொண்டு போய் வச்சான். உடனே புக் பண்ணிடலாமா? ஒரு 20 புள்ளி வந்துச்சு. 650க்கு எடுத்துருக்கீங்க. 670 வந்துருச்சு. பயமா இருக்கா? புக் பண்ணிருவோமா? இதில பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பயப்படவே மாட்டீங்க. அதே மாரி அந்த லெவலுக்காக பொறுமையா வந்து காத்தும் இருப்பீங்க. இன்னைக்கு ட்ரேட் இல்லன்னா, ட்ரேட் இல்லன்னு சொல்லி விட்டுருவீங்க. அதனால பொறுமையா காத்திருக்க நீங்க கத்துக்கோங்க. என்ன ஆயிடும் மிஞ்சி மிஞ்சி போனா, நீங்க 650க்கு ட்ரேட் எடுத்துட்டீங்க. பை ட்ரேட் அப்படித்தானே? கீழ போனா என்ன பண்ணுவான்? 15 புள்ளி இல்லனா 20 புள்ளி கீழ போய் இப்படி வந்து ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல குளோஸ் வைக்க போறான். அப்படித்தானே? குளோஸ் வச்சானா அந்த 20 புள்ளிய நீங்க லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில வந்துற போறீங்க. சரிதானே? அதனால என்னைக்குமே பயப்படவே கூடாது. எவ்வளோ பெரிய கேண்டிலா இருந்தாலும் நெவர் கேர் அபௌட் இட். ரொம்ப பயமா இருந்ததுன்னா, கேப்பிட்டல் நெறைய நான் சொல்ற மாரி கேப்பிட்டல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில ஒரு லாட் எடுங்க போதும். கெட் த பிராக்டிஸ். பயிற்சி வந்து நீங்க கடினமா வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். களத்தில இறங்குனதுக்கப்புறம் நீங்க தடுமாறவே கூடாது. பயிற்சி சரியில்ல அப்படின்னா, களத்தில இறங்குனதுக்கப்புறம் நீங்க தடுமாறிருவீங்க. அவசரப்படாதீங்க. பொறுமையா இருங்க. ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. இத கத்துக்கங்க. 650லேருந்து எது வரைக்கும் வந்து பிரைஸ் வந்து மேல வரைக்கும் போயிருக்குது. இது ஹை இருக்கு பார்த்தீங்களா? இது ஹை ஆனா 790 வரைக்கும் போயிருக்கு. 800ன்னு வச்சுக்கோங்க. 800 போயிடுச்சு. 800 ஆ இங்க இங்க எங்க இருந்து வருது? 650. ஈஸியா தெரியுதா? இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து மேல போனது ஒரு பியரிஷ்னஸ் கூட வரல பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் ஹைக்கு வந்த உடனே அங்கேருந்து பியரிஷ்ஷா கீழ வந்துச்சு பிரைஸ். அப்ப இந்த தடவ என்ன பண்ணுவீங்க? இந்த தடவ இங்க வந்தா தான் பை. வெயிட்டிஸ் தான் இல்லன்னா. இங்க வந்தா தான் பை. இல்லன்னா சும்மா தான் பார்த்துட்டு இருக்கணும். தடவ ஒரு 150 புள்ளி கிடைச்சது. சந்தோஷம். வா! நீ இங்க வந்தனா வாங்குவோம்பா. இங்க வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஐ ஹேவ் டைம். அவ்வளோதான். நேரம் என்கிட்ட நெறைய இருக்குது. வந்தா பை பண்ணுவேன். இல்லன்னா கிடையாது. இன்னைக்கு ட்ரேட் இல்ல. 150 பாயிண்ட் ஏற்கனவே எடுத்துட்டேன். எனக்கு அது போதும். அப்படிங்கிற மனநிலையில இருங்க. கண்டிப்பா உறுதியா ஜெயிக்கலாம் நீங்க ட்ரேடிங்ல. அவசரப்பட்டு பை செல் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க இப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா, அது பாட்டுக்கு கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா இங்க வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்கான் பார்த்தீங்களா? சில நேரங்கள்ல அப்படி நடக்கும். தொடர்ந்து நடக்கும். அந்த ட்ரெண்ட வந்து போட்டீங்கன்னா தெரியும். இந்த மாரிலாம் எக்ஸஸாலாம் போட பார்த்தீங்களா இங்க? ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க சில நேரங்கள்ல மட்டும் இது வந்து நடக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். அத வச்சு என்ன பண்றதுன்னு கேட்குறீங்களா? சும்மா அழகா இருக்கும் பாருங்க. இங்கேருந்து மேல வரும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா இங்க வந்துருவான்னு நீங்க முடிவு பண்ணலாம். இதுக்கும் கொஞ்சம் மேல போவான்னு முடிவு பண்ணலாம். இந்த மாரி லைன போட்டுட்டு கரெக்ட்டா வந்து இந்த தூரம் வரைக்கும் தான் வருவான்னு கூட நீங்க சில நேரங்கள்ல சரியா கணிக்க முடியும். அதுக்காக சொல்றேன்.
அப்போது நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்த மாதிரி வந்து படி ஏறி தான் மேலே போச்சு. அப்புறம் படி இறங்கி கீழே பொறுமையாக வந்து வந்துட்டோம். திரும்பவும் கூட இந்த லெவலுக்கே வந்திருந்ததுன்னா பை பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைங்க, எனக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் 6 மாதத்துக்கு மேலே பயிற்சி பண்ணிட்டேன். ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போய் இப்படி கீழே வருது. இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுச்சுன்னா, அது மேலே தான் போகுதுன்னு நான் வந்து கிளியராக வந்து முடிவு பண்ணிருவாங்க. அப்புறம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்தாலும் சரி, அந்த டிஸ்கவுண்ட்டில் நான் இங்கே கூட பை பண்ணுவேன். இல்லைனா இங்கே பை பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு வெளியில் வர இடம் இங்கே இருக்குது. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வெளியில் வந்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் இந்த ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறேன். படிக்கட்டு ட்ரேட்ஸை எடுக்கிறேன்னா தாராளமாக எடுக்கலாம். இதை கூட நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் மேலே போவான், கீழே வர விட்டுட்டு கொஞ்சம் மேலே போவான், கீழே வர விட்டு கொஞ்சம் மேலே போவான். படிக்கட்டெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ கிடையாது. இப்போது நீங்கள் கற்றுக்கும் போதே நீங்கள் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க, சூடுபட்டுரும். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. இது வந்து 50,000 புட் ஆப்ஷனுங்க. இந்த 50,000 புட் ஆப்ஷன் வந்து வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மாதிரி வந்து கொடுக்கல. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து அதாவது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கே சொல்லியிருந்திருப்பேன் நான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப மார்க்கெட்டில் நடக்குது. இட்ஸ் ஹேப்னிங். அதை நம்ம தான் வந்து அதை கொஞ்சம் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணும். அந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமாக ட்ரேட்ஸை வந்து எடுக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எதிராக வந்து போகுதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கணிக்கவும் கற்றுக்கணும். எப்போவுமே அவன் அதான் பண்ணுறான். ப்ரீவியஸ் ஹைக்கு போனான்னா வந்துட்டான் பாருங்க. இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது, இதுக்கு கீழே கொஞ்சம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிடும். ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதில்ல, ஃபஸ்ட்டு கேண்டில். இப்போ அடுத்து இந்த லெவலுக்கு வரணும். எங்கே வந்துருக்குறான்? ரொம்பவே க்ளோஸாக வந்துருக்கு. ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டு இந்த ட்ரேடு எடுத்துருக்க முடியுமா அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான். முன்னாடியே கொஞ்சம் வந்து அவசரமாக ட்ரேட் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த மாதிரி நேரத்தில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஒருவேளை இது லாஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கான லாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு 15 புள்ளி லாஸ்னால், உங்களுக்கு 20 புள்ளி லாஸாக இருக்கும். ஏன்னா ஒரு 4-5 புள்ளி இதில் போயிடும். ஸோ என்ன பண்ணியிருக்கான், தெளிவாக படிக்கட்டில் வந்திருக்கான் தெரியுதா? இங்கே இருந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. அங்கேருந்து கீழே வந்துட்டு, கீழேருந்து 50% போயிட்டான். அந்த ட்ராப்புக்கான 50% கொடுத்துட்டு, மேலே போக முடியல. அதுக்கப்புறம் வந்து மேலே அவனால் வந்து போகவே முடியல. அப்புறம் இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. இங்கே கீழேருந்து மேலே வர தான் ட்ரை பண்ணுது. ஆனால் மேலே வரல. 300லேருந்து 350. ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான வாய்ப்புகள். நிஃப்டி நல்லா இந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டே அப்படியே மேலே போகிறாங்க. நல்லா கீழே வந்தான். நிஃப்டி கண்ணா அப்படின்னான்னு கீழே வந்துட்டான். வந்துட்டு முதல் தடவையாக வந்து புல்லிஷ்னஸ் வர ஆரம்பிச்சது. அந்த வர ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவன் ஸ்லாண்டிங்காக கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கிறான். ப்ரீவியஸ் ஆகியே கட் பண்ண முடியாமல் கீழே வர்றான். நல்லா கிளியராக தெரியுது. இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் இந்த ட்ரெண்டை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் என்ன பண்ணணும்? இவ்வளோ நாளாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? ஒரே ஒரு ஹையர் ஐ தான் பண்ணணும். ஒரே ஒரு ஹையர் ஐ பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தானா இந்த லெவலை கட் பண்ணும். கட் பண்ணானா பறந்துருவான். இங்கே எதிர்பார்த்தவன் கட் பண்ணுவான் அப்படின்ட்டு கட் பண்ணானா மேலே போயிருந்துருப்பான். பண்ணலையே. பண்ணாமல் என்ன பண்ணுறான், படம் வந்து கீழே போயிட்டே இருக்கான். அப்போ கீழே வந்துக்கிட்டு இருந்தவன் இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலே வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த மேலே வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இங்கே வந்து தொடர்ந்து பியரிஷ்னஸோட வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி வந்துகிட்டே இருந்தது. முதல்ல புல்லிஷ் க்ளோஸ் இங்கே தான் நடந்தது. ஒரு சின்ன ட்ரை. அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு நல்ல டஃப் ஃபைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் பெரிய ஃபைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நாளை கழித்து தெரிஞ்சிருவாங்க. ஹையர் ஐ மட்டும் வைக்கல அப்படின்னா நல்லா வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்போ இன்றைக்கி நிஃப்டி வந்து ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டான், கீழே வந்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இது வந்து நல்ல ட்ரெண்டு வந்து எப்படி வந்து ட்ரெண்டு வந்து போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து செல்லில் போயிட்டு இருக்குது.
நல்ல செல்லில் வந்து போயிட்டு இருக்குது கீழே வரைக்கும். நம்ம அதை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே வந்துருக்குது. இப்போ கூட இருந்தாலும் நீங்கள் சும்மா ஒரு ட்ரை வந்து பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அந்த ப்ரீவியஸ் லோலேயே வந்து சப்போர்ட் எடுத்து தான் ஃப்ரைடே அன்னைக்கு இப்படி போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. தேர்ஸ்டே அன்னைக்கு. அப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குது? இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு கேண்டலில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்படி தானே? ட்ரேட் பண்ணவே மாட்டோம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து லெட் இட் கோ அப்படின்னு வந்து விட்டுருவோம். ஆனால் அவன் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்துட்டு அடுத்த கேண்டில் வந்து க்ரீனாக வந்து மேலே போயிருந்தான் அப்படின்னா கூட திரும்ப வந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்போ இந்த ட்ரேடு நம்மளுக்கு கிடையாது. இப்போ நிறைய பேர் நினச்சிருந்துக்கலாம் இது வந்து சப்போர்ட் தானே, சசி வந்து சப்போர்ட் வந்தால் எடுக்க தானே சொல்லியிருக்கிறாரு, இது கீழே போனதுனால அவர் வந்து இது கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் ட்ரேடு வந்து கிடையவே கிடையாது. அது ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் ஃபியூச்சர்ஸாக இருந்தாலும் எதுவான ஸ்டாக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேண்டலில் நம்ம அவசரப்பட்டு ட்ரேடு எடுக்கவே மாட்டோம். கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலே உங்களுக்கு இந்த லெவலுக்கும் கீழே போயிட்டு வந்து அதே லெவலில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்தடுத்து நீங்கள் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. அவன் கீழே போய்கிட்டே இருக்கிறான். நல்ல கீழே பீரிஷாக நல்லா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் என்னது? புல்லிஷ் க்ளோஸ். என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்படி மட்டும் கீழே வந்தான் நம்ம கண்டிப்பாக பை ட்ரேட் எடுப்போம். இதை கட் பண்ணான்னா அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணிட்டான்? இங்கேருந்தே மேலே போயிட்டான். போச்சா? ட்ரேடே இல்லையா? மேலே போயிட்டானா இவன்? எங்கே கீழே வருவானா தெரியலையே. இப்படியே மேலே இங்கே போயிட்டானா என்ன பண்ணலாம்? செல் பண்ணலாம். ஏன்? ப்ரீவியஸ் ஆகி ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். சக்ஸஸ் ஆச்சுன்னா ஹாப்பி. சக்ஸஸ் ஆகல, பேங்க் நிஃப்டியில் ஃபெயிலியர் ஆச்சு, 35 புள்ளி ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே ரைட், அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். நிஃப்டியில் வெயிட் பண்ண, இதுலேயும் அதே தான், செல் பண்ண வேண்டியதான். கிடைச்சா ஓகே, கிடைக்கலையா வெளியே வந்துட வேண்டியதான். இம்மிடியேட்டாக வெளியில் வந்துட வேண்டியதான். அப்போது நீங்கள் மேலே போயிடுவான் இங்கே செல் பண்ணலான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான்? கீழே வந்துட்டான். படிக்கட்டு, ஒரே ஒரு படிக்கட்டு தான். அப்புறம் 1000 படிக்கட்டு தாண்டி வர்ற மாதிரி வந்து தொடர்ந்து பீரிஷ்னஸோடு வந்தது. இந்த தடவை என்ன பண்ணுவீங்க? இதுக்காக தான் ராஜா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட். ஏன்? ப்ரீவியஸ் லோ எந்த இடத்துல இருக்குது? 402 இருக்குது. இவன் எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 398. இன்ஃபேக்ட் 399ன்னு தான் சொல்லணும். சும்மா 2 புள்ளி 3 புள்ளிக்கெலாம் நீங்கள் அசர மாட்டீங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்? அங்கேருந்து படிக்கட்டு மேலே வரைக்கும் வந்துட்டு கீழே போக முடியல. மேலே வரைக்கும் வந்து கீழே போக முடியல. ஒரே புளிப்பாய்ச்சலில் மேலே போயிட்டாப்புல. இங்கேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். முதல்ல ஏன் இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணோம்? வந்தால் செல் பண்ணலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ ஏன் இந்த லெவல்லையே வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன்? வந்ததை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. எங்கே எடுத்தோம் நம்ம? எங்கே ட்ரேடு 400ல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. மேலே எங்கே வரைக்கும் வந்தது? 541க்கு வந்துருக்கு. ஒரு 120 130 புள்ளி தாராளமாக எடுத்து வந்துடலாம். வச்சிருந்தா இன்னும் வரைக்கும் மேலே வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு லெவல்லே வெளியில் வந்துடுவோம். சேஃப்டி. பிகினர்ஸாக இருக்கும்போது வந்து எப்போவுமே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு உற்சாகம் வரும். சூப்பர், நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா கரெக்டாக வந்து நடக்குது. தப்பாக போனால் கூட நம்மளால் உடனே வெளியில் வர முடியுது. அருமைன்னு நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிப்பீங்க. செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் இஸ் த பெஸ்ட் என்கரேஜ்மெண்ட். யாராச்சும் என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க, நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டதான். சசி செம்மடா கலக்கிட்ட அப்படின்ட்டு நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான். சரியா? சரி, ஓகே. இங்கே புக் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரே கேண்டலில் மேலே வரைக்கும் போயிடுச்சு. இங்கே செல் ட்ரேட் எடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க. இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து பார்க்குறீங்க. எடுப்பீங்களா செல்லு? எடுக்கவே மாட்டீங்களே. கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. ஏன்? புல்லிஷாக இருக்குது. அடுத்த கேண்டில் இப்படி போயிடுச்சுன்னா 1000ல் ஒரு தடவை தான் நடக்கும் அந்த மாதிரி. அதனால் வந்து அதை பற்றி கவலையே படாமல் என்ன பண்ணணும்? ட்ரேடை எடுத்துடணும். அதே பேப்பர் பேனாக எடுத்து பேப்பர் ட்ரேடிங்னா அது மாதிரி எழுதிடுங்க. 23632
சூப்பரா இருக்கு நம்பரு. அதுல செல் பண்ணிட்டீங்க நீங்க. நீங்க இங்க செல் பண்ணீங்க. 130 புள்ளி கேப்சர் பண்ணிட்டீங்க. இங்க வந்து செல் பண்றீங்க. இது என்ன ஆகுது? அதுக்கு மேல கொஞ்சம் போயிட்டான். பயமுறுத்திட்டான். நீங்க நெனச்ச மாரியே வந்து நீங்க என்ன நெனச்சீங்க? ஒரு வேளை இங்க செல் பண்ணா இப்படியே போயிட்டானா என்ன பண்றது? இப்படி தான் தோணும் உங்களுக்கு. கம்ப்யூட்டருக்குலாம் மேல போற மாரி தோணும். தோன்றத சொல்றேன். ஆனா ரியாலிட்டில இவ்வளோ தூரம் தான் போச்சு. க்ளோஸ கொண்டாந்து இங்க வச்சுட்டான். அப்பா ஜாலி. புக் பண்ணிடலாமா இந்த ப்ராஃபிட்ட? ஏன்னா எப்பவுமே ட்ரேடிங்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிடலாம், புக் பண்ணிடலாம், புக் பண்ணிடலாம், புக் பண்ணிடலாம். மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். லாஸ் வந்ததுன்னு வைங்களேன், இல்ல, இல்ல வந்துரும், வந்துரும். ப்ராஃபிட்ல வந்துரும், ப்ராஃபிட்ல வந்துரும், ப்ராஃபிட்ல வந்துரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் அப்படிதான். அத அப்படியே மாத்தணும். மாத்துனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும். ரூல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். வேற எதுவுமே வேணாம். கீழ வந்து மறுபடியும் மேல போயிடுச்சு. நெனச்சேன் அப்பவே. கீழ வரம்போதே புக் பண்ணியிருந்தேன்னா, பேசாம ஒரு 40, 50 புள்ளி வந்து புக் பண்ணி எடுத்திருந்துக்கலாம். வெயிட் பண்ணோம். கிரீடி. என்னது? பேராசை. அப்படிலாம் இல்லங்க. இது வந்து ரூலு. இந்த ரூல நீங்க வந்து கரெக்ட்டா மதிச்சு, கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்றீங்க. அவ்வளோதான். வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மேல போய் இதுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிருவீங்க. இந்த இடத்துல தான் உங்க ட்ரேட் இருக்குது. ஆனா இதுதான் லேட்டஸ்ட் விக்குங்கிறதுனால இதுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிருவீங்க. வெயிட்டிங்ல இருக்கிறீங்க. என்ன பண்றான்? பெரிய பேரிஷ் கேண்டில். மேல வர முடியல, பெரிய பேரிஷ்னஸ். மேல வர முடியல, பெரிய பேரிஷ்னஸ். சூப்பரா? இவ்வளோதாங்க ட்ரேடிங். பொறுமை, 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 பொறுமை. சில பேர் வந்து கமெண்ட்ல வந்து அட்வைஸ்லாம் பண்றாங்க. ரொம்ப பொறுமையா என்னமோ சொல்லியிருந்தாங்களே! இந்த கேள்விக்கு என்ன பதில்ன்னு பார்க்கும்போது நான் சிரிச்சுட்டேன். எல்கேஜி டூ 6 ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு நெனைக்கிறேன். எல்கேஜி டூ 6 ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு எடுக்கிற மாரி எடுக்கிறீங்க. கொஞ்சம் க்ரோன் அப் பீப்பிள்க்கு எடுக்கிற மாரி எடுக்க முடியுமா? அப்படி இருந்தாலும் நீங்க எடுக்கிறது நல்லா தான் இருக்குது. அப்படி கடைசியில அது ஒரு பிட்டு வேற. சிரிச்சேன். வேற என்ன பண்றது? அப்போ இவ்வளோதான் விஷயம். பொறுமையா இருக்கணும் அவ்வளோதான். என்னோட வீடியோ பார்க்கறதுலேருந்தே பொறுமை வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சுரும். 6:33 6:30 6:30ல செல் பண்ணியிருக்கிறீங்க. அவன என்ன வாய்ப்பு குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 460 வரைக்கும் வந்திருக்கிறான். இங்க ஒரு 130 இங்க ஒரு 100 புள்ளிகள் மேல. பொறுமையா காத்திருந்ததுனால. சரியான இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு, பயம் இல்லாம இருந்ததுனால. சரியான இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு, பயம் இல்லாம இருந்ததுனால, இன்னைக்கு நிஃப்டி வந்து கிராண்ட் சக்சஸ். கிராண்ட் சக்சஸ் அப்படிதான் சொல்லணும். அப்படிதானே? ஸோ பயிற்சி பண்ணுங்க. நிஃப்டியில ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, 23,400 கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ முதல் கேண்டில் வந்து வழக்கம் போல வந்து கீழ வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் தொடர்ந்து பியரிஷ்னஸா வந்துகிட்டே இருந்தது. ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. கீழ வந்திருந்ததுன்னா, நம்ம ட்ரேட கட்டாயமா எடுத்திருந்துக்கலாம். எங்க எடுத்திருந்துக்கலாம்? 121ல. ஆனா மேல போய்ட்டான். அட என்னடா கீழ வருவான்னு பார்த்தா மேல போறேன். நீ எப்ப கீழ வந்து, நான் எப்ப ட்ரேட் எடுக்கிறதுன்னு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட எப்போ வந்தது? 10:45க்கு தான் வந்தது. 10:45 வரையும் சும்மா இருக்கணும். 120 திரும்ப வந்தான். எடுத்துறலாமா? தாராளமா எடுத்துடலாம். 121 ட்ரேட் அவ்வளோதான். 20, 21, 20 நாம நம்பருக்காக வச்சுப்போம். 120 எங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 112 120ல எடுத்துட்டோம். 112க்கு வந்துச்சு. 8 புள்ளி லாஸ் காமிச்சிட்டு இருக்குது. என்ன பண்றது? 15 புள்ளி வெயிட் பண்ணலான்னு நம்ம ரூல் வந்து சொல்லுது. இவன் போற போக்க பார்த்தா கீழ தான் போற மாரி இருக்குது. நம்ம எதுக்கும் லாஸ இங்கேயே புக் பண்ணிடலாமா? இப்படிலாம் தோணும். எப்படி? இப்படிலாம் தோணும். ஆனா, அந்த ரூல வந்து நீங்க என்னைக்குமே பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. சட்டத்த வளைக்காதீங்க. சரியா? சட்டத்த சரியா வந்து மதிக்க வந்து கத்துக்கணும். வளைக்கணும்னு அப்பப்போ உங்களுக்கு ஏத்த மாரி வளைச்சீங்க அப்படின்னா, எங்கேயாவது முட்டு சந்துல போய் மாட்டிப்பீங்க. அதனால 8க்குலாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அது கீழ போய் 15க்கு புள்ளிக்கு மேல போச்சுன்னா தான் நீங்க வந்து க்ளோஸே பண்ணுவீங்க. அதுவரைக்கும் வெயிட்டீஸ் தான். என்ன பண்ணான்? மேல வந்துட்டான். மேல வந்தா தப்பிச்சோம், பொழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்றதுனா க்ளோஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் அவங்களோட தனிநபருடைய இது முடிவு. ஆனா, இன்னும் வந்து உங்களுக்கு ரூல வந்து அவன் பிரேக் பண்ணல.
சரியா? நீங்கள் இப்படி கூட முடிவு பண்ணலாம். இந்த 120ல் எடுத்தோம். மேலே வரைக்கும் போச்சு. ஒரு 140 வரைக்கும் போச்சு. நம்ம அந்த 20 புள்ளிய கவர் பண்ணிக்கலாம். திரும்ப கீழ வருவான்ல. வரும்போது நம்ம வந்து ட்ரேட அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவ. அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். தப்பில்ல. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து வராமலேயே வந்து போய்ட்டான். ரொம்பவே அருகாமையில வந்து போய்ட்டான். எவ்வளோ 115 வரைக்கும் வந்திருக்கிறான். எது வரைக்கும் வந்திருந்தா எடுத்து 111 வரைக்கும் வந்திருந்தா எடுத்து இருந்திருக்கலாம். அப்போ இந்த 120லேருந்து எது வரைக்கும் பிரைஸ் வந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 240 வரைக்கும் போயிருக்கு. 40 இல்ல 250க்கே போய்ட்டோம். இவ்வளோதாங்க. இந்த பொறுமைக்கான விலை வந்து இதுதான். திரும்பவும் கூட பிரைஸு இதே இடத்துக்கு வந்திருந்தான் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எடுத்திருப்போம். 112 வந்திருந்தா கூட எடுத்திருப்போம். அவன் எங்க வந்தான்? 124லேருந்தே போய்ட்டான். ஒரு 12 புள்ளி மேலேயே வந்து போய்ட்டான். சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துலயே கூட நீங்க வந்து வெளியில வந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த பாடியிலனாச்சும் நீங்க வெளியில வந்திருக்கணும். ஸோ, இந்த மாரி வந்து நீங்க ட்ரேடிங்க ரொம்பவே நிதானமா அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். சரி, அதே நேரத்தில வந்து புட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? இந்த லைன் வந்து நீங்க போட்டீங்கன்னா, எல்லா நேரத்துலயுமே வந்து லைன் வந்து மேட்ச் ஆயிடும் அப்படின்னு மட்டும் நெனச்சிராதீங்க. ட்ரெண்ட் லைன் எதுக்காக போடுறோம் நம்ம? குத்து மதிப்பா இந்த ஏரியாலேருந்து அவன் வந்து கீழ வந்துருவான் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ரெசிஸ்டன்ஸா இது செயல்படும் அப்படிங்கிறதுக்காக. இது பிரேக் ஆகி போயிடுச்சு, அதனால போயிடும் அப்படிலாம் கிடையாதுங்க. பிரேக் ஆனாலும், என்ன ஆனாலும் வந்து லைன்ஸ் வந்து எப்பவுமே வந்து வேலை செய்யும். ஸோ, இந்த லைன் வேலை செய்யும் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம். அது இது பண்ணல. அதே மாரி சப்போர்ட் லெவல் வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம், பிரைஸ் இங்க 60ன்னு வந்ததுனாலே மேல தான் போயிருக்கு. நெறைய தடவ போயிருக்கு. இன்னைக்கும் போச்சு. புட் ஆப்ஷன்ல. என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கான வாய்ப்ப குடுக்காம போயிட்டான். 60ன்னு வரல. இன்னும் கொஞ்சம் கீழ இந்த லெவலுக்கு வந்ததுனா கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறமா அவன் மேல போயிட்டான். வாய்ப்பு குடுக்கல. கீழ வந்தவனாச்சும் கீழ இவ்வளோ தூரம் வந்ததுன்னா பை பண்ணிக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு குடுக்கல. இங்கிருந்தே மறுபடியும் வந்து மேல போயிட்டான். திரும்பவும் கீழ வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? வந்துட்டான். நம்ம எந்த லெவல எதிர்பார்க்குறோமோ அந்த லெவலுக்கே வந்துட்டான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்க வந்து ட்ரேட் எடுத்திருந்தாலும் இந்த இடத்துலயே எடுத்திருந்துக்கலாம். அப்படி இல்ல மேல போய் கீழ பூ மாலை மாரி வரும்போது எடுத்தாலும் அதே இடத்துல எடுத்திருந்துக்கலாம். அந்த இடத்துலேருந்து 60லேருந்து எது வரைக்கும் போச்சு பிரைஸு? கிட்டத்தட்ட 125க்கே போயிடுச்சு. முதல் அட்டெம்ப்ட் வந்து இதான். இந்த ஹை தான். 60லேருந்து 100 40 புள்ளி. அவ்வளோதான், வெளியே வந்துட வேண்டியதான். ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணல. இந்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த தடவ வரும்போது இங்க 100லேருந்து கீழ வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அதுவே சொல்லுது என்னது? இன்னும் ஒரு தடவ மேல போவான் அப்படின்னு. அப்ப இன்னொரு தடவ மேல போய் 125 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து முடிச்சு விட்டான். ஸோ, இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல, புட் ஆப்ஷன்ல 2த்துலயுமே உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. சென்செக்ஸ்ல அப்படியே நிஃப்டிய ஃபாலோ பண்ணும். ட்ரெண்ட் லைன் வந்து சரியா நிஃப்டி மாரி மேட்ச் ஆகலனாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்தது. இத வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ, இந்த ரேஞ்ச கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். கட் பண்ணல. இந்த மாரி கீழ வரக்கூடாது. வந்ததுன்னா என்ன ஆகும்? இன்னும் நல்லா கீழ போகும். நிஃப்டில நான் இந்த மெத்தட நம்ம மெத்தட்ல என்ன என்ன சௌரியம் நம்மளுக்கு? இங்கேருந்து இப்படி கட் பண்ணி போச்சுனா தான் நல்லா மேல போவோம். இந்த மாரி வரவே கூடாது. வந்ததுன்னா என்ன ஆகும்? நல்லா கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னும் நல்லா கீழ போயிருமா? வாய்ப்பு நெறைய இருக்கு. பார்ப்போம். அந்த ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணல அப்படின்னா, ரொம்பவே வந்து கஷ்டம் தான். மேல வர்றதுக்கு. ஸோ, நிஃப்டி எப்படி வந்து பண்ணானோ, அதே தான் இவனும் பண்ணியிருக்கிறான். ஆனா, நிஃப்டி எக்ஸாக்ட்டா இந்த லெவல்லேருந்து போச்சு. ஆனா, சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் கீழ வந்துட்டு தான் வந்து மேல போச்சு. ஸோ, இந்த இடத்துல ஒரு சின்ன அ இது இருக்க தான் செய்யுது. இத கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸிட் பண்ணி தான் வச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வேணா என்ட்ரி வேணா பண்ணியிருந்துருக்கலாம் ஒழிய, இது வந்து சரியா நிஃப்டி மாரி நடக்கல. நிஃப்டில ரொம்பவே ஷார்ப்பா கரெக்ட்டா வந்து இருந்தது. ஒரு 3 புள்ளி வந்து எக்ஸஸா போயிட்டு வந்தது. ஆனா, இதில அந்த மாரி இல்லங்க. நெறைய புள்ளிகள் வந்து உங்களுக்கு ஒரு 40 புள்ளிக்கு 50 புள்ளிக்கு மேல வந்து கீழ போயிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து மேல ரெக்கவர் ஆகி இவ்வளோ தூரம் வந்தது. ஸோ, சென்செக்ஸ்ல ஆப்ஷன்ஸ நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு அதே பிரச்சனை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 559 சாரி 555 555ன்னு வச்சுக்கோங்க. 555ல இருந்து மேல வரைக்கும் போச்சு பிரைஸு.
திரும்ப கீழே வரும்போது 555 நீங்கள் பை போட்டிருப்பீங்க. அவன் எங்கே வரைக்கும் போய் க்ளோஸ் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 510 வரைக்கும் போயிட்டான். ஒரு 45 புள்ளிக்கு கீழே வந்து போயிட்டான். அவ்வளோ தூரம்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சென்செக்ஸ்னால லாட் சைஸ் கம்மிங்கிறதுனால வெயிட் பண்ணலாம். சென்செக்ஸுக்கு நான் வந்து இது வரைக்கும் நான் எத்தனை பாயிண்ட் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லலை. அது அவங்களுடைய கேபிட்டலை பொறுத்து தான். நான் 15 புள்ளின்னா 15 புள்ளி நீங்களும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 5 புள்ளிலேயே வெளியில் வந்தலாம், இல்லை 30 புள்ளி கூட வெயிட் பண்ணலாம். உங்கள் கேபிட்டல் சைஸ் தான் அது வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா? அப்போது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி கீழே வந்துட்டு தொடர்ந்து பியரிஷாக வந்திருக்கான். ஒரே ஒரு புல்லிஷ் க்ளோஸு எண்கள் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படியே வந்து மேலே போயிடுச்சு. அந்த 555ல் 500 அப்படிங்கிற லெவல்லேருந்து எங்கே போயிருக்கான், 1000க்கே வந்து போயிட்டான். ப்ரீவியஸாக எங்கே இருந்தெல்லாம் ரிஜெக்ட் ஆகி வந்ததோ அவ்வளோ தூரமே வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த சின்ன குழப்பம். அதே மாதிரி சென்செக்ஸோடைய புட் ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் டே இன்றைக்கி டே வந்து ஆரம்பித்தோன்னா இங்கேருந்து தான் ஆரம்பித்து மேலே போய் அப்படி வந்து போயிருக்குது. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேண்டல்லே ட்ரேட் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறனால இதில் ட்ரேடு இல்லை. ஆனாலும் வந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது அவன் என்ன பண்ணால், இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் இந்த ஏரியாவுக்குள்ளாரையே வந்துட்டு பூ மாலை மாதிரி பண்ணி மேலே வந்து போயிருக்குது. ஒருவேளை அதில் நீங்கள் ஒரு 20 புள்ளி 30 புள்ளி விட்டு கொடுத்துருந்தாலும் இதில் 230லேருந்து எது வரைக்கும் போயிருக்குது, 400 வரைக்குமே போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளி இருக்குது. 150 புள்ளி ஈஸியாக வந்து பிடிச்சிருந்துக்கலாம். அதனால தான் எப்போவுமே கால் இந்த பக்கம் புட்டு இந்த பக்கம் ரெண்டுமே வச்சுக்கோங்க. எது சப்போர்ட்டுக்கு வந்தாலும் தைரியமாக வந்து பை பண்ணுங்கள். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக வெளியிலையும் வந்துருங்கன்னு நான் திரும்ப அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கால் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா புட் ஆப்ஷனில் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துரும். அதனால் சைமில்டேனியஸாக ட்ரேட் எடுக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் அதுக்கும். சரிங்களா? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், சென்செக்ஸ். ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதே சேம் ஆஸ் லைக் பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ரேஞ்சை விட்டு வெளியில் போயிருக்குது. இவன் திரும்பவும் போய் லோ மட்டும் வைக்கக்கூடாது. லோ வைக்காமல் ஒரே ஒரு ஹை வச்சுட்டான்னா ஒரு எக்ஸஸாக வந்து உள்ளே போயிட்டான், அப்படியே மேலே போயிடுவான்னு நம்பலாம். லோ மட்டும் வச்சான்னா ரொம்பவே கஷ்டம். இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை லெவலுக்கு இவ்வளோ தூரம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் டார்கெட். இந்த பேட்டர்னோட டார்கெட் அதுதான். ஸோ அதே எந்த டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி நடக்குது. ஸோ அந்த மாதிரி கீழே போயிட்டு கூட அதுக்கப்புறமா வந்து ஹையர் ஐ வச்சுட்டு மேலே மார்க்கெட் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கான வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக வேலைக்கிழமை மணிக்கு ஒரு லோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த லோக்கே வந்துட்டு ரொம்பவே அருகாமையில். ஸோ அந்த லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 56 இருக்குது. இவன் எவ்வளோ தூரம் வந்துருக்கிறான்னா 62 வந்துருக்கிறான். ஸோ அது அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து ஏன்னா ஒரு பெரிய ஃபாலோ ஆகிட்டே இருக்குல்ல, இந்த பெரிய ஃபாலோ ஆகிட்டே வருது. இந்த இடத்துல நின்றுச்சு. ஏன்னா இன்னைக்கு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மாதிரி காட்டினான். ஒருவேளை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, இன்னைக்கு லோ அப்படின்னு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ இமீடியட்டாக அடுத்த லோவில் வந்து நீங்கள் வந்து பை ட்ரேடை எடுத்துட வேண்டியதான். மறுபடியும் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால் நான் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லைங்க. தைரியமாக என்டர் பண்ண வேண்டியதான். என்ன இதே மாதிரி மறுபடியும் கீழே போய் க்ளோஸ் வைக்க போகிறான் அப்படி தானே, க்ளோஸ் வச்சானா இதையும் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வந்தால் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். ஸோ ஏற்கனவே வந்து அந்த மாதிரி தான் தொடர்ந்து பீரேஷாக வந்துருக்குது. ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருக்கேன், அடுத்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், அடுத்த தடவை நல்லா மேலே போனான். அதே தான் தொடர்ந்து மேலேருந்து கீழே வந்தான். ஒரு ட்ரை பண்ணான், 2வது ட்ரை பண்ணான், 3வது ட்ரை அதே இடத்துலேருந்தே பண்ணான், அப்படியே வந்து மேலே போக ட்ரை பண்ணான், மேலே அப்படியே வந்து போயிருக்கு. அப்போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட முடியுதா? ஓப்பன் ஆன உடனே கீழே வர முயற்சி பண்ணால் இந்த லெவலுக்கு வந்தான்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து இந்த லெவலுக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்குது, மேலே போய் கீழே இவ்வளோ பெரிய ஆட்டம் போட்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அப்படியே வந்து ஒரு சின்ன ரேஞ்சிலே, ஒரு சின்ன கன்சால்டேஷன் ரேஞ்சிலேயே வந்து முடிஞ்ச மாதிரி வந்து முடிஞ்சிருக்குது மார்க்கெட்டு. அதனால் நாளைக்கு கொஞ்சம் வந்து ஒரு வால்யூமை வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ மார்க்கெட் ஆரம்பித்த உடனே வந்து மேலே இந்த லெவலை கட் பண்ணானா மேலே ஓடிடுவான்.
கட் பண்ணாமல் அந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்தானா, அப்போ இங்கே வந்தானா நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண மாட்டோம். அடுத்து வந்து நீங்கள் ஃபின் நிஃப்டி மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபின் நிஃப்டியிலே மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தி இருந்திருப்பீங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கு போயிட்டு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்தது. ரிஜெக்ஷன் கேண்டலுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ப்ரைஸ் அங்கேயே போயிருக்கு. அங்கேருந்து திரும்ப ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து இந்த ரிஜெக்ஷன் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கே வந்திருக்குது. அங்கேருந்து திரும்ப வந்து இதே லெவலுக்கே மறுபடியும் வந்து ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ இன்றைக்கான வாய்ப்பு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறான். ரொம்ப சின்ன ரேஞ்சு தான். இது ஒன்றும் பெரிய ரேஞ்ச் இல்லை. ஃபின் நிஃப்டியில் ஒரு 100 புள்ளிங்கிறது சாதாரணமாக வந்து போயிடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நம்ம எடுத்தோன்னே இதை பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு பெரிய ரேஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. அந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இடத்துல வந்து முடிச்சிருக்கிறான். நிறைய வாய்ப்பு வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருந்துருக்குது மார்க்கெட்டு. இதை நீங்கள் நல்லாவே வந்து பயன்படுத்தி இருந்துக்கலாம் ஃபின் நிஃப்டியில். நாளைக்கு நம்ம வந்து இந்த கன்சால்டேஷனுக்கான ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். கீழே வந்து உங்களுக்கு லோயர் லோ வந்து பண்ணலை இது வரைக்கும். இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சை வந்து அவன் வந்து கட் பண்ணணும். இங்கே வந்து ட்ரெண்டாகி இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டை எப்போ வேணாலும் பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு ஹை வச்சானா கூட இந்த இடத்துக்கு வந்தானா கூட நீங்கள் திரும்ப வந்து செல் தான் ட்ரை பண்ணிப்பான். இப்போ பொறுமையாக விட்டுட்டு இந்த இடத்துல எதனா சப்போர்ட்லேருந்து மேலே வந்தது ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரும்போது செல்லை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து கீழே போகிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. ஒரு மிட் கேப்பில் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மிட் கேப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனும் அதே பேட்டர்ன் தான் போகிறான். இந்த மாதிரி கீழே வரவே கூடாது. வந்தான் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம பேட்டர்னு இந்த மாதிரி கீழே வந்தால் நல்லா வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இவன் வந்து நேற்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரே ரேஞ்சுக்குள்ளார அப்படியே வந்து முடித்த மாதிரி முடிச்சான். முந்தானேதும் அதே மாதிரி ஒரே ரேஞ்சுக்குள்ளாரே முடிச்சிட்டான். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அதுக்கும் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறான். அதனால் நாளைக்கு ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கான வாய்ப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டான். தாராளமாக இதெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துடலாம். தொடர்ந்து பீரிஷாக வருது பார்த்தீங்களா, இப்போது இந்த மாதிரி இப்படி வருதுன்னா புல் பேக் வந்து வருதுன்னா எக்ஸாக்ட் லெவலுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்து ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, இப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டுட்டு வந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டான். லெவல் இங்கே தான் இருக்குது. இவன் இவ்வளோ தூரம் வந்துருக்கிறான். வந்துட்டு அப்படியே மேலே போய்ட்டான். இந்த லெவலை பிரேக் பண்ணுற மாதிரி வந்தது. ஆனால் இங்கேருந்து மறுபடியும் வந்து பிக்கப் ஆகி மறுபடியும் வந்து ஹையை எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த ஹைக்கு எக்ஸாக்டாக போய் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துட்டான். ஸோ இந்த ஹை இந்த லோ அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துங்க. நிறைய தடவை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதை இந்த ஹை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இது எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடம் தான் இந்த ஹை. ஓப்பன் ஆகி எவ்வளோ தூரம் போச்சோ அதான் ஹை. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபாலாக இவ்வளோ தூரம் வந்தான் பார்த்தீங்களா, இதுதான் இன்னித்த லோ. மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தானா அதுதான் இன்னித்த லோ அப்படின்னு மார்க் பண்ணிக்க வேண்டியது. அந்த இடத்துக்கு வந்தானா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ரொம்ப சின்ன ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிருக்குது மிட் கேப்பில். அதனால் கொஞ்சம் நல்லாவே ஒரு மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி க்ரூட் ஆயிலில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, க்ரூட் ஆயிலில் ப்ரைஸு நல்ல இந்த ரேஞ்சுக்கு வந்து போச்சுங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே போக முடியாமல் அப்படியே இருந்தான். கீழே வந்தான். கீழே இந்த சப்போர்ட்டுக்கு திரும்ப வந்து வந்துருச்சு ப்ரைஸ். இந்த சப்போர்ட்டுக்கே வந்திருக்குது. இந்த இடத்துல இருந்து அவன் வந்து ஹையர் ஹை வைக்கிறதுக்கு அவனால் முடியல. ப்ரீவியஸாக ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது. இந்த ஃபால்லேருந்து இப்படி மேலே போகும்போது வந்து இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் நம்ம வந்து செல் பண்ணலான்னு நம்ம தொடர்ந்து வந்து பேசிகிட்டே வரோம். அவன் ஒரே அடியாக இவ்வளோ தூரம் போயிடாதுங்க ப்ரைஸு. ஒரு பெரிய லெவல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவான், இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போகும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணி போவான். ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். என்னன்னா மேலே போகும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலையும் பிரேக் பண்ண முடியாமல் திரும்பவும் கீழே போய் இது ஒரு லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே கீழே போயிட்டான்.
ஸோ தொடர்ந்து வந்து கீழே போயிட்டு இருக்குது. ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? இப்படி வந்து போச்சுன்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நம்மளோட பேட்டர்னு. இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இதில் வந்து 5 மினிட்ஸில் போயிட்டு இப்போ நீங்கள் ஹையர் ஐ மட்டும் எதனா பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து வரும்போதோ இந்த மாதிரி தொடர்ந்து பியரிஷ்னஸ் வந்ததுக்கப்புறமா வந்து புல்லிஷ்னஸ் கேண்டில் வந்து வரும்போது நீங்கள் அதிலலாம் நீங்கள் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் தாராளம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ட்ரையில் மார்க்கெட்டு மேலே கொண்டு போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைலையே நான் வந்து எப்படி ட்ரேட் எடுக்குன்னா ஃபஸ்ட்டு ட்ரைலே நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ஃபெயிலியர் ஆகிருக்கும். செகண்ட் டைம் வந்து இங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ செகண்ட் டைம் சில நேரங்களில் இங்கிருந்தே உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருப்பான், இல்லை இங்கிருந்து கொடுப்பான். இல்லை இந்த செகண்ட் அட்டம்ப்ட்டு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ட்ரேட் எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா வெளியில் வர்றதுக்கான இடத்த நீங்கள் முதல்லே வந்து தேர்வு செஞ்சு வச்சுருங்க. சரியா? இந்த மாதிரி தொடர்ந்து கீழே வர்றான் பார்த்தீங்களா? இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது. என்ன பண்ணுறான், புதுசாக லோ வைக்கிறான். அடுத்த தடவை கீழே வரும்போது வந்து இன்னும் லோ வைக்கவே இல்லை. ஒருவேளை இந்த இடத்தையே அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு மேலே போகும்போது இந்த இடத்துக்கு வரைக்கும் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து இப்படி வந்து பிக்கப் ஆகி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பயிற்சி பண்ண கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையான விஷயந்தான். தினமும் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து சார்ட்டு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். நீங்கள் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு திரும்ப கூட ப்ரைஸு இதே ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. அதனால் ஒரு ஹையர் ஐயை வச்சுது அப்படின்னா அப்படியே மேலே வருமா அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து ட்ரேட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டமைச்சுக்கோங்க க்ரூட் ஆயிலில். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி. இவ்வளோ நேரம் வந்து என்னோட இந்த ஸ்க்ரீனை பகிர்ந்துக்கிட்டு பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு. ரொம்பவே பொறுமையாக வந்து நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை வச்சு நான் வந்து பயங்கரமாக ட்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தகுந்த பயிற்சி இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது வந்து மார்க்கெட்டு சரியான பாடத்தை வந்து உங்களுக்கு வந்து கற்பிக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து ஒரு அடியாக எடுத்து வைங்க. இதில் வந்து ஒரு நாள் வெற்றி வந்து வெற்றி கிடையாதுங்க. தொடர் வெற்றி தான் வெற்றி. ஏன்னா தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிங்கன்னா தான் தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ண தான் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால் நல்ல கேபிட்டல் வச்சுட்டு எப்போவுமே ட்ரேடிங்க்கு வாங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நேரம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க. வணக்கம்.